அம்மா அம்மா எங்க ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு தக்காளி சோறு எடுத்துனாமா, சூப்பரா இருந்துச்சுமா. தக்காளி சோறு எதுலமா செய்வாங்க? தக்காளி சோறு தக்காளி தாண்டி செய்வாங்க. புளிசோறு புளிசோறு புளியில தாண்டி செய்வாங்க. தயிர் சோறு என்னடி கேள்வி? தயிர் சோறு தயிர்ல தாண்டி செய்வாங்க. அம்மா எங்க டீச்சரு எப்ப பார்த்தாலும் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டிக்கிறாங்க. அந்த தண்டச்சோறு எதுல இருந்துமா பண்றாங்க? Oh my god! Tak din tak go tak din tak go tak. No no no. மாமா ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்களா, 1000 ரூபாய் காசு கேட்டாங்க. சாமா நானும் போயிட்டு வரேன். ஆசா அவ்வளவு காசு ஏன்ட்டு எதுலயே ஒரு ஐடியா. தங்கா உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. என்னடி போட்டி? நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த 500 ரூபாய் உனக்கு. அதுவே நீ தப்பா சொன்னீங்கன்னா நீ 500 ரூபாய் எனக்கு தந்துடணும். அப்படியா? ஆட்டை போட்டுறா இரு. யாரு நடிச்சது? நானா கரெக்டா சொல்லிட்டேனா? கொண்டா 500 ரூபாய். No 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 no. உன்னால என்கிட்ட இருந்து 500 ரூபாய் போச்சு. காலையில இருந்து குவார்டர் குடிக்கலாம்னு தோணும். குடிக்கலான்னு பார்த்தா வெறும் 100 ரூபா தான். இதை வச்சுட்டு ஒரு கட்டிங் தான் வாங்கணும். சைடிஷ்க்கு 10 பைசா பாக்கெட் இல்லை. அவகிட்ட கேட்கலான்னு பார்த்தா வாழ்வாள்னு கட்டுறான். ஐடியா சத்யா, என் ஃப்ரெண்டு வேற வண்டி பெட்ரோல் இல்லாத ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறானாண்டி. எனக்கு வேற ஃபோன் பண்ணி காசு 200 ரூபா கொடுன்னு கேட்குறாண்டி. காசு இருந்தா குர்ரி. அப்படியே அடித்தாங்க. பாவம், நம்மளுக்கு எத்தனை டைம் காசு கொடுத்து உதவி பண்ணிருக்கிறாரு. இந்தா 500 ரூபா எட்டுன்னு போய் அவருக்கு 200 ரூபா கொடுத்துட்டே 300 ரூபா எட்டுன்னு வந்து எங்கிட்ட கொடு. பா எப்படியும் 500 ரூபா கிடைச்சிச்சு. 500 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த 300 ரூபாய் அவங்ககிட்ட 200 ரூபா கொடுத்துட்டேன்ட்டு இந்த 300 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்து இந்தாடி தாங்க. அவன்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு மீதி 300 ரூபா. சூப்பர் தாங்க. பிள்ளைங்க 500 ரூபா நோட்டு நிறைய வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சா? நான் கூட செல்லுமா செல்லாதோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கொடுத்தா நீ போய்